ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பில்லர்லாம் தோண்டி பிசிசி வரைக்கும் போட்டாச்சு. பிசிசி போட்டு 4 இன்ச்சு வரைக்கும் ஃபஸ்ட்டு எம்சாண்டு, அடுத்து 4 இன்ச்சு பிசிசி போட்டு அதுக்கு மேலே காலம் மார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓனர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. மணி காலையில் 6 மணி. ஸோ சும்மா ஒரு சைட் விசிட்டிங் மட்டும் போயிருக்காங்க. எதுக்காக அதை சொல்கிறேன்னா, ஓனர் பார்க்குறாங்க இல்லை, ஆனால் நம்ம இன்ஜினியர் நம்மளோட கடமையை செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஹவுஸுங்கிறது எல்லாரோட முக்கியமான லைஃப்பில் எதுக்குமே ஒப்பிட முடியாத ஒரு விஷயம், ஒரு ட்ரீம். அதனால் அந்த வீடை நம்ம கொடுக்குறாங்கன்னா நம்ம முடிஞ்சளவு இல்லை, கண்டிப்பாக பெஸ்ட்டான முறையில், அருமையான முறையில் கட்டி கொடுக்கணும். இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா 25க்கு 4 இங்கே 3 பில்லர் வருது. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. கண்டிப்பாக கமர்ஷியல் பில்டிங்லாம் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் பில்டிங்லேயே பண்ணுறோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடை பாருங்கள். இந்த வீடோட பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து 4 அடி. நம்மளோட பேஸ்மெண்ட் ஹைட்டு வந்து 7 அடி. அதுக்கு மேலே பிசிசி வரும் 0.5ன்னு, கிட்டத்தட்ட 7லேருந்து 7.5 அடி 8 அடி வந்துடும். ஸோ கீழேயே கார் பார்க்கிங் வர மாதிரி. அதுக்கு மேலே தான் கிரவுண்ட் ஃப்ளோர், அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரும் அவங்க கமர்ஷியல் பில்டிங் மாதிரி ஃபுல்லாக ஆஃபீஸாக வேணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பில்லராக போட்டு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கிட்டு தான் பண்ணணும். நிறையா கொத்தனார் சொல்லுவாங்க, ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்லாம் வாங்காமல் பண்ணுங்கள், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எத்தனையோ பில்டிங் கட்டி கொடுத்துருப்பேன் அப்படின்னு. கண்டிப்பாக அது ஒரு சின்ன பில்டிங்கு செட் ஆகலாம். ஆனால் நீங்கள் ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் போகிறீங்க, ஒரு 2 ஃப்ளோர் கட்டுறீங்க, G+1ன்னா கூட ஏதோ ஒன்று நம்ம யோசிக்கலாம். ஆனால் G+1க்கு மேலே போச்சுனாலே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணால் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் வாங்கிட்டு அந்த ப்ராப்பராக தான் செய்யணும். ஏன்னா எத்தனையோ பில்டிங் இடிஞ்சு விழுகுது, எத்தனையோ பில்டிங் சேதமாக நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மாதிரி நம்ம பில்டிங்கில் நடக்கக்கூடாதுன்னா நம்ம ஸ்ட்ரக்சரல் பில்டிங் வந்து கண்டிப்பாக செய்யணும். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க கொத்தனார் நிறையா கட்டியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்க இப்படி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பழைய காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா வைத்தியத்திட்ட போவோம், கண்ணில் பிரச்சனை இருந்தாலும் அவங்ககிட்டே தான் போவோம், நார்மல் டாக்டர் தான் போவோம். ஆனால் இப்போ அப்படி பண்ணுறோமா? கண்ணில் பிரச்சனை கண் டாக்டர்கிட்ட போகிறோம், ரைட்டா? எலும்பில் பிரச்சனை எலும்பு டாக்டர்கிட்ட போகிறோம். அதே மாதிரி பில்டிங் அந்த காலத்தில் அவங்க கட்டியிருக்கலாம், இன்னமும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் எந்த சாயிலுக்கு எப்படி கட்டணும்னு ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் பண்ணி சாயில் டெஸ்ட்லாம் பண்ணி நீங்கள் பண்ணுறது நல்லது. ஏன்னா இது வேறு லூஸ் சாயில் பார்த்துக்குங்க. இப்போ போரே அங்கே போர் போட்டிருக்கோம், கிட்டத்தட்ட 500 அடி போட்டதுக்கு நடுவில் வந்து மண் சரிஞ்சிருச்சு. திரும்ப ஒருக்கா போர் போடுற மாதிரி போர் போட்டு பண்ணிட்டோன்னா கீழே லூஸ் ஆயில் இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறோம், கம்பைன்டு ஃபுட்டிங் போட்டிருக்கோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள், இது பாருங்களேன். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு ஃபுட்டிங் 3 ஃபுட்டிங் சேர்த்து வரும். இது 25க்கு 6, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, 25க்கு 6. இந்த 3 ஃபுட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம். 3 ஃபுட்டிங்கும் பார்த்திங்கன்னா 3 காலத்தையும் மொதல் பீம் வச்சு ஜாயின் பண்ணிட்டு 1.6 mm, அதாவது அடி 1.5 அடி கிட்ட பிசிசி காங்கிரீட் மட்டும் போடுறோம். அது M25 காங்கிரீட்டு. கண்டிப்பாக M20 இல்லை 15 போடுறாங்க, M25 காங்கிரீட் தான் போகணும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அருப்புக்கோட்டையிலேருந்து ஹலோ ரியல் எஸ்டேட்.